சம்பந்தமான பாடுகளை என்ன பண்றாரு அந்த இடத்துல கொண்டு வர்றார். அப்ப தூசிகரை பாருங்கன்ட்டார். சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்ப சோதனை கொடுக்கிறது யாரு? கடவுளா பிசாசா? அனுமதி பெற்றுக்கொண்டு பிசாசு சோதிக்கிறது. நீ தொடுவீரானாங்கிறா, போய் தொட்டுக்கோ போ அப்படின்றாரு அவரு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான்கிறார். எவ்வளவு பச்சை பாடு! இதுதான் யோபுக்கு வந்த பாடுகள். அந்த 2 அதிகாரத்திலே முடிஞ்சு போயிடுது. உணவு சம்பந்தமான சோதனை வந்தது, உறவு சம்பந்தமான சோதனை வந்தது, உடைமைகள் சம்பந்தமான சோதனையும் வந்தது, சரீரத்திலும் வேதனை பெருகியது. எதிலையாவது தளர்ந்தார்னா பார்த்தீங்கன்னா, அதனாலதான் யாக்கோபு எழுதுகிறார் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். யாக்கோபு 5:10-11. 10-11. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இல்ல, யாக்கோபு என் சகோதரரே கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வச்சுக்கோங்க. துன்பம் வரும், நீடிய பொறுமை இருக்கும். அதான் சொல்றாரு, திருஷ்டாந்தம் வச்சுக்கோங்க. ஏன்? இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றலாம், தீமையை பெற வேண்டாமா? பைத்தியக்காரன் பெருமை பேசுற மாதிரி பேசுறேன் அப்படிங்கிற. தீமையை பெற வேண்டாமா? யோபின் பொறுமையை குறித்து யோசனை பண்ணி பாருங்க. புடிச்சிட்டீங்களா? செயலின் முடிவையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர்கள். செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். என்னாச்சு முடிவில்? அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது இல்லையா? அதே சகோதரியின் வழியாக எந்த சகோதரி தேவனை தூஷித்து ஜீவனை வெளியே என்று சொன்னாலோ அதே சகோதரின் வழியாக திரும்பவும் அவர்களுக்கு அதே ஆசீர்வாதம் கிடைத்தது. இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. ஏன்? அவர் பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? பொறுமை உள்ளவர்கள்